ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விங்ஸ் ஆஃப் ரோஸ்லேருந்து நான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோங்க. அது என்ன இடம்னா நபி ஹூத் அவர்களின் கபர், அதாவது அந்த நபி ஹூத் அவரோட கல்லறைக்கு தாங்க நம்ம போகிறோம். அந்த கல்லறை எங்கே இருக்குன்னா சலாலாலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஜபல் கரா அப்படின்ற ஒரு மலை பிரதேசத்தில் தான் இந்த கல்லறை இருக்குது. போகிற இடம்லாம் செம்மையாக இருக்கும். நம்ம அப்படியே போகிற இடத்துல இருக்கிற வியூலாம் பார்த்துட்டு அப்படியே இந்த கல்லறையும் போய் நம்ம விசிட் பண்ணலான் இருக்கோம். இந்த இடம் வந்துங்க போகிற வழியில தான் இருக்குது. இது வந்து சால்நூத்துன்னு சொல்லுவாங்க இந்த இடம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் மழை எங்களுக்கு கம்மி. மழை பெஞ்சாதான் இந்த மவுண்டனோட அழகே அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். சிட்டிக்குள்ளே மழை கம்மி, ஆனால் மவுண்டன்லலாம் செம்ம மழையாக இருக்குது, நல்ல க்ரீனரியாக இருக்குது. இங்கே வந்து இது வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்குது அந்த சால்நூத்துன்றது. அதனால் மழை கம்மினால அந்த இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து சால்நூத் ஃபாரஸ்ட்டுங்க. இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய் தான் அந்த வந்து கல்லறைக்கு நம்ம போகணும். அங்கே கிராமங்கள்லாம் இருக்குது. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிராமம்லாம் இருக்கும், அங்கே கொஞ்சம் கடை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மவுண்டனுக்குள்ளார போகும், அப்புறம் அங்கே ஒரு ஊர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 வீடு 100 வீடு தாங்க இருக்கும். நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நின்று இந்த வியூவை வந்து பார்த்து ரசித்து போனோங்க. இது வந்து எந்த இடம்னா இப்போ வந்து அந்த ஒரு கிராமம் வந்தது. அந்த கிராமத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணலை. அதனால இந்த இடத்துல வந்து உட்காந்து காரை அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே வந்து பாயெல்லாம் போட்டு உட்காந்து இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோங்க. காஃபியும் ப்ரெட்டும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அப்படியே உட்காந்து, ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க. அதனால இங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் வந்து கார் பார்க்கிங்க்கு மட்டும் இடம் இருந்தால் போதும். அந்த மாதிரி கார் பார்க்கிங்கை காரை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து எங்கே வந்து வேணாலும் உட்காந்துக்கலாங்க. இங்கே தான் உட்காரணும், அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக மவுண்டன் தானே, அப்படியே க்ரீனாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக இப்போ நாங்கள் காலையிலே வந்ததுனால ஆளுங்களை காணோம். லேட் ஆக பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக உட்கார கூட இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு க்ரௌட் ஆயிரும். நாங்கள் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பேசிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டே அப்படியே எல்லாமே அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த 3 months தான் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் அங்கே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் மேலே ஏறி வந்தோடனே இங்கே வந்து கடையெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹோட்டல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, ஒரு 50 வீடு இருக்குது. இது ஒரு ஜங்ஷன் மாதிரிங்க, 4 ரோடு போகுது. அந்த இதுக்குள்ளார இந்த ஹோட்டலு, இந்த ஷாப்பு இதெல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிறது தான். இங்கே வேணுங்கிறவங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனோன்னா கடையே கிடையாதுங்க. அதனால எல்லாரும் இங்கேயே வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வந்து தண்ணி வாங்கினோங்க. தண்ணி தீந்துருச்சு எங்களுது, அதனால தண்ணி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இனி போக போக வந்து அங்கே கடையெல்லாம் இருக்காது, அதனால இங்கேயே எல்லாம் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். அதுக்கு அந்த கடைக்கு ஆப்போசிட்ல செம்ம சீனா இருந்ததுங்க. அது ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருந்தது. ஆஹா, இது நல்லா இருக்கு இந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டன் மாதிரி இருக்கிறதுல மேலே ஏறி வந்தோம் பாருங்க. மேலே இருந்து பார்த்தா அந்த கடையெல்லாம் பாருங்க, அந்த வியூ பாருங்களேன், செம்மையா இருக்கு பார்த்தீங்களா. நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா இடமும் அப்படிதாங்க, அவசரமெல்லாம் படவே மாட்டோம். நின்று நிதானமாக இறங்கி எல்லா வியூ ரசிச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இதை மிஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இயர் தான் அது. அதுக்காக நாங்கள் எதையும் மிஸ் பண்ணவே மாட்டோம். இறங்கி நின்று எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது மவுண்டன் ஃபுல்லாக. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அப்படி கம்பளம் விரிச்சது மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த ஒரு 3 மாதம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக எப்படி ஒரு பாலைவனம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இருக்குங்க இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் தான் பார்த்துருப்போம், ஷூட்டிங் பிளேஸுன்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஏரியா மாதிரி தாங்க இருந்தது. எங்களால் நம்பவே முடியல, பாருடா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஸ்லோவாக தாங்க காரை ஓட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எவ்வளோ பின்னாடி பாருங்கள், நிறைய காரெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப வேகமாலாம் போகவே மாட்டாங்க. வேற யாருக்காவது அவசரம்னா தான் போவாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டு, இந்த சீனரிலாம் எல்லாருமே ஷூட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க பார்த்துக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே எல்லாரும் வந்து அவங்கவுங்க அங்கே பாருங்க கார்லாம் நிப்பாட்டிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க எல்லாரும் எங்கே இடம் கிடைக்குதோ
அவங்களுக்கு தேவை வந்து கொஞ்சம் நல்லா பசுமையா இருக்கிற இடமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அங்க போய் உட்காந்து ஃபேமிலியோட செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க அப்படியே மேலே ஏறினோங்க. மேலே ஏறுறது அந்த கல்லறைக்கு போற வழியில அடுத்த ஒரு வியூ இருந்தது. அப்படியே அங்கேயே காரை நிப்பாட்டிட்டு அடுத்த வியூவை பார்க்க ஆரம்பிச்சோம். செம்ம சூப்பரா இருந்ததுங்க. எல்லா இடமும் பார்க்க எல்லா இடத்துலயுமே இறங்கணும் போலயே இருந்தது. அப்ப அதுல நாங்க செலக்டிவா ரொம்ப அழகா இருக்கிற இடத்த மட்டும் வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்று, ஏன்னா கிளைமேட் வேற செம்ம சூப்பரா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நாங்களும் வெயில்ல தானே இருக்கணும். அதுக்காக இப்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நினைவுகளா இருக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாம் போட்டோ ஷூட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலயும் நின்று நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்படியே மன நிறைவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையிலேயே எவ்வளவுதான் கஷ்டத்தோட நம்ம போனாலும் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மன திருப்தி இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே மறந்துடும். நம்மளோட கவலையெல்லாம் மறந்து அப்படியே அந்த கிளைமேட்டையே நம்ம நினைக்கும் போது செம்ம சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த வைப் இருக்கே, ஆஹா, இத சொல்றதை விட நீங்களும் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போனாதாங்க அது வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து வீடியோல பாக்குறது வேற, இதை விட இது நான் வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோவா தெரியும். ஆனா அதை நாங்க போனோம் பாத்தீங்களா, அந்த மொமெண்ட் வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து அது வந்து நம்ம சொல்ல முடியும். நம்ம ஊர்ல இதை விட பிரம்மாண்டமாலாம் இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல் எவ்வளோ பிளேசஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா ஊட்டி, கொடைக்கானல் வந்து எப்பொழுதுமே வந்து கூலிங்காக தானே இருக்கும். இது வந்து இந்த 3 மாதம் மட்டும், இந்த மழை காலத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கும் இந்த கிளைமேட்டு. நம்ம வந்துட்டோங்க கல்றை. இதுதான் அந்த கல்றை. இது வந்து நபி ஹூத். இவர் யாருன்னா, இவர் வந்து அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட ஒரு நபின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இறை செய்தியை எடுத்து சொல்கிறதுக்காக வந்தவர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க. அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளார அந்த கல்றை இருக்குது, கபர் இருக்குது. அந்த அந்த அறை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கேருந்து வரவங்க எல்லாரும் வந்து குரான் ஓதுறதுக்கு அமைதியான, நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்குதுங்க. இந்த இடம் வந்து அந்த பள்ளிவாசலை சுற்றி மவுண்டெயினால் இருக்குங்க. மவுண்டெயின்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வழிபடுறதுக்கு வந்து ஏற்ற காலம்னு சொல்கிறது வந்து இந்த கரீப் சீசனில் தான் நிறைய பேர் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நிறைய நாடுகள்லேருந்தெல்லாம் வராங்கங்க இந்த பள்ளிவாசல் பார்க்குறதுக்காகவே. அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக அப்படியே பசுமையாக இருக்கிறதுனால, அப்படியே பசுமையாகவும் மூடு பனி அதிகமாக இருப்பதால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் போகிறாங்கங்க. நாங்களும் உள்ளெல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆனால் அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு மேலே அந்த பள்ளிவாசலுக்கு மேலே பார்த்தா அங்கேயும் மவுண்டெயினாக இருந்தது. நல்லா அதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.